3 4ஆம் வகுப்பு A1 கே கவிப்பிரகாஷ். என் முதல்வர்களுக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு நேர்மை ஒளியானால் வாழ்வு ஒளியாகும். நேர்மை என்பது மிக உயரிய அறமாகும். நிலையான் திரியாடு அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானம் பெறுதி என்கிறார் பொய்யாமொழி புலவர். நேர்மை எனும் விழுமயமே எப்போதுமே சீரிய வாழ்வனை அடைய வழிவகிக்கும். பொய்யாமையும் சுயநலமும் சுகமனிதர்களுடைய அலுப்பை பெற்றுவிட முடியாது. செய்கின்ற தொழில் வாழ்கின்ற வாழ்க்கை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு என முடிந்த வரைக்கும் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஆகச் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். மனிதர்கள் வாழ்நாளில் பெறும் பணக்காரர்களெல்லாம் கல்விமானாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் நேர்மை தவறவாக இருந்தால் அனைத்தும் வீணாகும். நேர்மை என்பது மிக உயரிய அறமாகும். பணம்தான் பெரிது என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சுயநலமின்றி வாழ்கின்ற மனிதர்கள் என போற்றுதலுக்கு உரியவர். நேர்மையாக இருந்து என்னத்தை சாதிக்கின்ற போகிறார் என கேட்பவர்களை சொல்லுங்கள், தயங்காம நேர்மையாக இருப்பதே ஒரு சாதிப்பு தான் என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.